காசா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை வெற்றி. ராணுவங்களை திரும்பப் பெறவும் பிணைய கைதிகளை ஒப்படைக்கவும் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அர்ப்பணிப்புதான் இதற்கு காரணம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெகிழ்ச்சி. சுதந்திர காற்றை சுவாசிக்க தயாராகும் பாலஸ்தீனிய மக்கள். இஸ்ரேல் காசா இடையிலான போரானது 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் நோக்கத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் 21 அம்சங்களை கொண்ட அமைதி பேச்சுவார்த்தை திட்டத்தை அறிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட நிலையில் ஹமாஸ் அமைப்புகள் உடன் வரவில்லை. இதனால் அமெரிக்க அதிபரான டிரம்ப் ஹமாஸ் அமைப்பு இந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு 3 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும், இல்லையென்றால் ஹமாஸ் அமைப்பு மொத்தமாக அழிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ஹமாஸ் சில நிபந்தனைகளுடன் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நேற்று எகிப்தில் நடைபெற்றது. இந்த காசா அமைதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தர்களாக கத்தார், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் இருந்தன. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் காசா சார்ந்த கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதாவது: இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர மத்தியஸ்தர்களாக செயல்பட்ட கத்தார், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி பேச்சுவார்த்தையின் முதற்கட்ட கோரிக்கைகளுக்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதால் விரைவில் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவர். காசாவில் இருந்து தங்களின் படைகளை திரும்பப் பெறவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடையும் வரை பாலஸ்தீனியர்கள் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஹமாஸ் அமைப்பிடம் உள்ள பிணைய கைதிகளை விடுவிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள ஹமாஸ் அமைப்பு தங்களிடம் உயிருடன் உள்ள 20 பணைய கைதிகளை விடுவிக்க சம்மதம் தெரிவித்துள்ளது. மேலும் இறந்தவர்களின் உடல்களை நேரத்திற்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வார இறுதிக்குள் தங்களிடம் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. அது மட்டுமின்றி காசாவில் உள்ள தங்களது படைகளை திரும்பப் பெறவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின், அமெரிக்க அதிபரின் அர்ப்பணிப்பதன் காரணமாகத்தான் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது வெற்றியில் முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையை வெற்றியில் முடிந்ததை அடுத்து தங்கள் நாட்டின் பிணைய கைதிகளை மீண்டும் எங்கள் நாட்டிற்கு கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் காசா இடையிலான இந்த போரின் போது இதுவரை 67,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என்பது வருத்தம் அளிக்க செய்தியாக உள்ளது. தாக்குதல் மட்டுமின்றி இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட பட்டினியின் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பசியால் உயிரிழந்தது நாட்டையே உலுக்கிய செய்தியாக இருந்தது. இவ்வளவு சேதங்களுக்கு பிறகு தற்போது அமெரிக்க அதிபரின் முயற்சியால் காசா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தமானது பேச்சுவார்த்தை வந்துள்ள நிலையில் இதற்கு மற்ற நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரை தொலைபேசியில் அழைத்து காசா போர் முடிவு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததை அடுத்து அதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன்படி ஒப்பந்த முடிவு பெறும் வரை காசா மீது இஸ்ரேல் ராணுவம், ஹமாஸ் அமைப்பும் எந்தவித தாக்குதலும் நடத்தாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருக்க, காசாவின் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே காசா மீது நடத்தப்பட்டு இருக்கும் இந்த தாக்குதல் அனைத்து தரப்பினரும் காசா முழுமையாக சுதந்திரம் பெறுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் முதற்கட்ட வெற்றியடைந்தது நிச்சயமாக உலக அமைதிக்கான சிறிய ஆனால் மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாகும். காசா மக்கள் மீண்டும் சுதந்திரமாக சுவாசிக்க, குழந்தைகள் மீண்டும் பள்ளி செல்ல, அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் நம்பிக்கை. முற்றிலுமாக காசா இஸ்ரேல் போர் நிறைவுற்றதா என்பதை வரவிருக்கும் நாட்கள் தான் தீர்மானிக்கும். எது எப்படியாயினும் காசாவில் அமைதி பூக்கள் மலரட்டும்.